முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே உள்ள காஷ்மீர் கிராமங்களில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பீரங்கி குண்டுகளால் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பொதுமக்களின் குடியிருப்புகள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் உரிய பதிலடியை கொடுத்ததாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் ஜம்மு அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், அதாவது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தரை வழியாகவும் இந்த தாக்குதலை தொடர்ந்து அத்துமீறி அந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே பீரங்கிகளை கொண்டு அவர்கள் கடந்த சில நாட்களாகவே இந்த தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில பொதுமக்களை குறிவைத்து அந்த தாக்குதலை அவர்கள் நடத்துகிறார்கள். நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலை கொண்டு தரை வழியாகவும் அவர்கள் அந்த பீரங்கிகளை கொண்டு தாக்குதலை நடத்தினார்கள். இதுல உரி உட்பட அந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள்ல சிறு சிறு குடியிருப்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இந்த பீரங்கி தாக்குதல்ல வணிக நிறுவன கட்டிடங்கள், சில வாகனங்கள் சேதமடைந்திருக்கிறது. குடியிருப்புகள் வீடுகளில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மற்றபடி அந்த பகுதியில் யாருக்கும் இதுவரை காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் எங்கெல்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள் அங்கெல்லாம் வானிலேயே அந்த ட்ரோன்களும் ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. வீழ்த்தப்பட்ட அந்த ட்ரோன்களும் ஏவுகணைகளும் கீழே விழுந்ததில் இது போன்ற சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது எல்லை பகுதிக்கு அருகில் இருப்பதனால உரி போன்ற பகுதியெல்லாம் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலேயே தான் இருக்கிற எல்லை கட்டுப்பாட்டு கொண்ட பகுதிக்கு. எனவே பீரங்கி தாக்குதலால் தொடர்ந்து இது போன்ற பொதுமக்களினுடைய குடியிருப்புகள் சேதமடைகிறது. அந்த வீடுகளில் எல்லாமே பொதுமக்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டார்கள். கடந்த 2 வாரங்களாகவே இந்த பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில பாகிஸ்தான் அத்துமீறி இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிறு நகரங்கள் மற்றும் அந்த குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாதுகாப்பான இடங்களுக்கு ஏற்கனவே சென்று விட்டார்கள். 16 பேர் உயிரிழந்திருப்பதாக பொதுமக்கள் 16 பேர் உயிரிழந்திருப்பதாக நேற்று பாதுகாப்பு தெரிவித்திருந்தது. பொதுமக்களை குறிவிட்டு தொடர்ந்து பாகிஸ்தான் அந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. பல்வேறு வியூகங்கள்ல இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை மற்றும் அதனோட இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து அதை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளும் ஒரு டிஃபென்ஸ் நடவடிக்கைகளும் அதை எதிர் தாக்குதலை ஒரு பதிலடியாக தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பீரங்கி தாக்குதலை நடத்தக்கூடிய நிலையில இந்திய ராணுவமும் அதற்கு பீரங்கி தாக்குதலை வெகு தூரம் சென்று தாக்கக்கூடிய துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய பீரங்கிகளை கொண்டு இந்த தாக்குதலை எதிர் பதிலடியாக தொடர்ந்து இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய இந்த எல்லை பகுதி, எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலும் அதே போன்று சர்வதேச எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலும் தொடர்ந்து ராணுவம் இந்த ராணுவம் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கக்கூடிய நிலையில பீரங்கி குண்டுகளால் பாகிஸ்தான் பொதுமக்களை குறிவைத்து பொதுமக்களுடைய குடியிருப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்துகிறது. ஆனால் இந்த தாக்குதலில் குடியிருப்புகள் சேதம் ஏற்பட்டிருக்காது. வாகனங்களும் வணிக நிறுவன கட்டிடங்களும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதனால அந்த கட்டிடங்கள் மட்டுமே சேதம் ஏற்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். ஆனால் வான்வழியாக அவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அத்தனையும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. வான்வழியாக ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது நிச்சயமாக முறியடிக்கப்பட்டு அவற்றை எல்லாமே அடிப்பொழித்திருக்கிறார்கள். பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் இந்த 3 மாநிலங்கள்ல பல்வேறு நகரங்களை குறிவைத்தும் இந்த விமானப்படையினுடைய தளங்களை குறிவைத்தும் ராணுவ தளங்களை குறிவைத்தும் பாகிஸ்தான் இந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒன்று கூட அவர் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. தாக்குதலை அவர்களால் நடத்த முடியவில்லை. இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பால் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அந்த தரை வழியாகவும் தாக்குதல் நடத்துவதற்கு பீரங்கிகளை கொண்டு அந்த தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். இரண்டு நாடுகளினுடைய ராணுவ படையிலே தொடர்ந்து பீரங்கிகளை கொண்டு அந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு இந்திய ராணுவம் பாகிஸ்தானிற்கு உரிய பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லை பகுதியில அவர்கள் பீரங்கி தாக்குதலை இன்று காலை முதல் உரிய குப்வாரா உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே அதிகாலையிலிருந்து பீரங்கி தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். நேற்று இரவு நடந்த தாக்குதலின் பொழுதும் தரை வழியாக அவர்களை ஒரு பக்கம் தாக்குதல் தொடங்கினார்கள். இந்திய ராணுவம் உரிய பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த காலையில் இருந்து ஒரு குப்வாரா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதலை பீரங்கி தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக எல்லையோர பகுதிகளில் பொதுமக்களினுடைய குடியிருப்புகள் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ராணுவத்தினுடைய இந்த ராணுவத்தின் இதற்கு உரிய பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கட்டிடங்கள் மட்டுமே சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போதைய
தகவலின்படி தெரிவிக்கப்பட்டது. என்றால் அந்த பகுதிகள் எல்லாமே வந்து தொடர்ந்து அவர்கள் பீரங்கிகள் மூலமாக தாக்குதல் நடத்தியதால அங்கு வசிக்கக்கூடிய வணிக பொதுமக்களை வெளியேற்றிவிட்டு வணிக நிறுவனங்கள் எல்லாமே வந்து கடந்த 2 வாரங்களாகவே எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அங்கிருந்து அச்சப்படுத்தி இருக்கிறார்கள். என்றால் இதற்கு முன்பே வந்து பொதுமக்களை குறிவைத்து அவர்கள் நடத்திய இந்த தாக்குதல்ல 16 பேர் உயிரிழந்ததாக பாதுகாப்பு அமைச்சர் வந்து தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில இந்த பொதுமக்களை வந்து அவர்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை வந்து மாற்று இடங்களுக்கு கொண்டு சென்று அந்த இடங்கள்ல வந்து அவர்களுக்கு எதிர்நோக்கக்கூடிய வகையில இந்திய ராணுவம் தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. 2 வகையிலான இந்த பீரங்கிகளை கொண்டு இதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய L-70 ZU-23 ரக பீரங்கிகள் உதவியுடன் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் முயற்சியை முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உரிய பதிலடியும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது பீரங்கிகள் எல்லாமே வந்து இங்கிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் வரை எல்லை கட்டுப்பாட்டுக்கு முன்பாக நின்று அடித்தால் அது வந்து 35 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. ஒரே நேரத்தில் எண்ணற்ற குண்டுகளை பொழியக்கூடிய வகையிலான பீரங்கிகள் நம்மிடம் இருக்கிறது. அந்த L-70 என்ற பீரங்கிகளை நவீன ரக பீரங்கி. அந்த பீரங்கிகளை கொண்டு இந்த தாக்குதலை வந்து எதிர் தாக்குதலாக இந்திய ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உரிய பதிலடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து நேற்று இரவு நடத்திய அந்த தாக்குதலில் தான் முழுவதுமாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரு கவசம் போட்டு பாதுகாப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தரை வழியாக நடத்தப்பட்ட தாக்குதல், பீரங்கிகள் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லையோரமாக இருந்த குடியிருப்புகளை வந்து தாக்கி அது சிறு சிறு சேதங்களை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில வீடுகள் வந்து இடிந்திருக்கின்றன. பாகிஸ்தானுடைய ராணுவம் பீரங்கி மூலமாக தாக்குதல் நடத்தி தொடர்ந்து அத்துமீறலில் வந்து ஈடுபட்டு வருகிறது. பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீருடைய இந்த 3 மாநிலங்களிலும் பல்வேறு நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை அவர்கள் வந்து திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு வந்து உரிய பதிலடி நேற்று இரவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பல்வேறு நகரங்கள், லாகூரில் மீண்டும் 2வது முறை தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்லாமாபாத் தாக்குதல் நடத்தப்பட்டது. கராச்சி, ராவல்பிண்டி போன்ற நகரங்கள் எல்லாம் வந்து தெரிவித்து இந்திய ராணுவமும் உரிய பதிலடியை கொடுத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.